ஒரு பரந்த காட்டு வெளியில் மாலை சூரியன் தங்க நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தான். ஒரு பெரிய பழமையான மரத்தின் நிழலில் ஒரு குருவும் அவரது சீடனும் அமர்ந்திருந்தனர். சில நேரம் அமைதி. பிறகு சீடன் மெதுவாக கேட்டான், குருதேவா, ஒரு விஷயம் என் மனதை கலக்குகிறது. இந்த உலகத்தில் அனைவரும் பணக்காரராகவே ஆசைப்படுகிறார்கள். எல்லோரும் உழைக்கிறார்கள், ஓடுகிறார்கள், போராடுகிறார்கள். ஆனா சிலர் மட்டும் எளிதாக உயர்ந்து விடுகிறார்கள். சிலர் ஆயுள் முழுக்க உழைத்தும் முன்னேற முடியவில்லை. ஏன் இப்படி சீர்மேற்ற உலகம்? குரு மெதுவாக சிரித்தார். அவர் சொன்னார், உலகம் அநியாயமில்லை. மனிதன் புரிந்து கொள்ளாத விதிகள் தான் உள்ளன. கேள், நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். பருமனான சுமையை சுமக்கும் ஒரு மிருகத்தை பார்த்திருக்கிறாயா? அது தினமும் வேலை செய்கிறது, சோர்வின்றி இழுக்கிறது, தூங்கும் நேரமும் குறைவு. ஆனா அது ஒரு நாளும் ராஜாவாக மாறுமா? இல்லை. ஏன்? ஏனென்றால் உழைப்பு மட்டும் உயர்வை தராது. உழைப்பை வழிநடத்தும் அறிவுதான் உயர்வை தரும். அதனால் செல்வம் கைகளை பார்க்காது, மூளையை பார்க்கும். இன்று நான் உனக்கு செல்வத்தை ஈர்க்கும் 7 மறைநியதிகளை சொல்லப் போகிறேன். இந்த விதிகள் வாழ்க்கையை மாற்றும். கவனமாக கேள். விதி 1. திசையில்லாத உழைப்பு. வீணான சக்தி. ஒரு கிராமத்தில் 2 மரவெட்டிகள் இருந்தனர். ஒருவன் நாள் முழுக்க கோடாரியை ஆட்டி மரம் வெட்டுவான். மற்றவன் அடிக்கடி உட்கார்ந்து கோடாரியை கூர்மையாக்குவான். முதல் மனிதன் சிரித்தான். நீ வேலை செய்யவே இல்லை, எப்படி சம்பாதிப்பாய்? மாலை கூர்மையாக்கியவன் இரட்டிப்பு மரம் வெட்டியிருந்தான். ஏன்? அவன் வேலை செய்யவில்லை, அவன் புத்திசாலித்தனமாக வேலை செய்தான். நினைவில் கொள், சோர்வடையும் வரை உழைப்பது சாதாரணம், பலன் வரும் வரை சிந்திப்பது புத்திசாலித்தனம். விதி 2. உன்னை வெல்லாதவன் செல்வத்தை காக்க முடியாது. ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பினால் அது அமைதியாக இருக்கும். அதே கிண்ணம் நடுங்கினால் தண்ணீர் சிந்தும். மனம் அமைதியாக இல்லாத மனிதன் செல்வத்தை பிடித்து நிறுத்த முடியாது. கோபம், பேராசை, அவசரம், இவையெல்லாம் செல்வத்தின் எதிரிகள். உன் மனம் அமைதியாக இருந்தால் முடிவுகள் தெளிவாக இருக்கும். விதி 3. சம்பாதிப்பது திறமை, காப்பது ஞானம். ஒரு மனிதன் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருந்தான். ஆனா பாத்திரத்துல ஓட்டை. எவ்வளவு நிரப்பினாலும் காலி. பலர் வாழ்க்கையும் அப்படிதான். வருமானம் அதிகம், ஆனா சேமிப்பு இல்லை. செல்வம் வருவது முக்கியம் இல்லை, அது தங்குவதுதான் முக்கியம். விதி 4. நேரம்தான் உண்மையான நாணயம். ஒரு நாள் இழந்த தங்கம் திரும்ப கிடைக்கும், ஆனா இழந்த நேரம் எப்போதும் இல்லை. நேரத்தை வீணாக்கும் மனிதன் வாழ்க்கையை மெதுவாக விற்றுக் கொண்டிருக்கிறான். 1 மணி நேரம் தினமும் கற்றுக்கொள்ளும் மனிதன் ஒரு வருடத்தில் வேறு மனிதனாக மாறுவான். விதி 5. அறிவுதான் பெருகும் செல்வம். தங்கம் திருடப்படலாம், பணம் எறியலாம், சொத்து பறிக்கலாம். ஆனா அறிவு, அது உள்ளே பதிந்தால் யாராலும் எடுக்க முடியாது. ஒரு திறமை கற்ற மனிதன் எந்த நாட்டிலும் வாழ முடியும். அறிவு எல்லா கதவுகளுக்கும் திறவுகோல். விதி 6. வாய்ப்பை பார்க்காதவன் விதியை குறை சொல்வான். ஒரு விதை நிலத்தில் விழும். ஒருவன் அதை மிதித்து விடுவான், மற்றவன் அதை நடுவான். முதலவன் சொல்வான், என் வாழ்க்கை வெறுமை. இரண்டாவது சொல்வான், என் வாழ்க்கை வளர்ச்சி. வித்தியாசம் வாய்ப்பை அடையாளம் காணும் கண்கள். விதி 7. செல்வத்தை ஒரே கதவில் வைக்காதே. ஒரு வீடு ஒரே தூணில் நின்றால் ஒரு அதிர்ச்சியில் விழும். செல்வமும் அப்படியே. ஒரே வருமானம், ஒரே முதலீடு, ஒரே ஆதாரம், ஆபத்து. பல திசைகளில் பாதுகாப்பு, அதுவே நிலைத்த செழிப்பு. இறுதி போதனை. குரு மெதுவாக சீடனை பார்த்தார். நினைவில் கொள், உழைப்பு உன் கருவி, அறிவு உன் திசை, நேரம் உன் மூலதனம், கட்டுப்பாடு உன் காவல், வாய்ப்பு உன் கதவு. இவை 5ம் சேர்ந்தால் செல்வம் உன்னை தேடி வரும். சீடன் தலை குனிந்தான். குருதேவா, இப்போது எனக்கு புரிகிறது. பணக்காரன் ஆகுவது கடினம் இல்லை, புத்திசாலி ஆகுவதுதான் கடினம். குரு சிரித்தார். புத்திசாலியானவனுக்கு பணக்காரன் ஆகாமல் இருப்பதுதான் கடினம். நண்பர்களே, வாழ்க்கை உழைப்பால் மட்டும் மாறாது, சிந்தனை மாறினால்தான் மாறும். இன்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். சுமக்கும் மனிதனா அல்லது உருவாக்கும் மனிதனா? உங்கள் பதில் உங்கள் எதிர்காலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.